ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே ஜிக்ஸாக் மிஷினை வச்சு பார்த்துருக்கோம். ஜிக்ஸாக் மிஷினை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஜிக்ஸாக் மிஷின் ஒரு ஹெவி மிஷின். இந்த மாதிரி பாயெல்லாம் தைக்கும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ஏற்கனவே நிறைய குவரிஸ்க்கு வந்திருக்கு. இந்த மாதிரி இது ஹெவி மிஷின் தானா, ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தடுக்கு தான். இது யூஸ் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி இது ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்திங்கன்னா இது ரெண்டாக கிழிஞ்சிருச்சு. இதுதான் அந்த கிழிஞ்சது. ஸோ நான் இந்த கிழிஞ்ச பாயை நான் கட் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே கட் பண்ணி நான் இதை தச்சு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துணியை வச்சு அதை நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணுறதுக்காக. அந்த பிஞ்சிட்டு வருது, நம்ம விட்டுட்டோம்னா அந்த நார் பிஞ்சிட்டே வந்துடும். நான் அதுக்காக ஏற்கனவே யூஸ் பண்ண துணியை வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இந்த மிஷின் தைக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. இது ஒரு பாதி பாய். இந்த மீதி பாயில் நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இந்த பாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட நிலமை. ஸோ தடுக்குன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ அதை நான் பாதியாக பிச்சு வச்சுருக்கேன், பிகாஸ் இந்த மாதிரி ஆனதுனால. ஸோ அதுக்கு நான் அதே மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த துணியில் பார்த்தீங்கன்னா இந்த துணியில் நான் 2 கிராஸ் மட்டும் மடித்து தைச்சிருக்கேன். ஏன்னா பிசுறு தட்டக்கூடாதுன்னு. ஸோ இதை தைச்சிட்டு இதை நம்ம பாயோட அட்டாச் பண்ணி தைச்சிடலாம். நான் இதுக்கு சரி பாதியில் பார்த்திங்கன்னா எப்படி அப்படியே பிஞ்சிக்கிட்டு வருதுன்னு இந்த சரி பாதி இதில் வச்சு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கேயும் நான் கொஞ்சம் ஈக்குவல் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு குண்டூசி போட்டுடுறேன், ஏன்னா அந்த துணி வரக்கூடாதுன்றதுக்காக. தைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாயின்றனால ஈஸியாக குண்டூசி போகும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடையும் நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி மடித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ 2 பக்கம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இங்கே சைடில் கூட நீங்கள் குண்டூசி குத்திக்கலாம். ஒரு ஃபிட்னஸ்க்காக நிற்கும். துணி நான் இங்கே நான் யூஸ் பண்ண ஒரு நார்மல் சில்க் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த துணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு நான் பின்ன எடுத்துட்டேன். இங்கே வச்சு ஒரு பயிர்
ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். குண்டூசி எடுத்து விட்டுக்கிறேன். ஸோ தச்சாச்சு. இந்த மேலே ஒரு இது வர்றதுக்காக நான் இங்கேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். மேலே ஒரு பிடிமானம் வர்றதுக்காக ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டு இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் 2 பக்கமும் தைச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து பாய் வந்து நீட்டாகிடுச்சு. இருந்தாலும் நான் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றேன். வேணான்னா நீங்கள் விட்டுடுங்க. நான் இந்த துணி நொழுக்குன்றதுக்காக நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ரெண்டு தையல் போட்டுட்டேன் மேலேயும் கீழேயும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாய் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது கிழிஞ்சிருக்காது. நம்ம இதை மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பாயோட வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பாயை வந்து நான் 2 பாயாக ஆக்கிட்டேன். ஸோ ப்ராப்பர் ப்ரெசன்டேஷன் இப்போ யாராவது வந்தாலும் நம்மளுக்கு இது நீட்டாக இருக்கும். ஸோ போட்டு வைக்கிறதுக்கு இதை நம்ம ரீயூஸும் பண்ணியாச்சு. கீழே தூக்கி போடவும் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம்.